காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே. பொய் சொல்லாது நிச்சயம் வரும். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த தியானத்திற்கென்று சங்கீதம் 25:5 உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீர் என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். அன்பானவர்களே, இதோ அந்த இடத்துல சங்கீதக்காரன் தெய்வத்தோடு கூட அவர் உறவாடும் பொழுது தெய்வத்தினுடைய பதிலுக்காக காத்திருக்கிறதை குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்படி தெரியப்படுத்தும் பொழுது, நான் உமக்காய் காத்திருக்கிறேன் என்கின்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தும் பொழுது, நாள் முழுவதும் உமக்காய் காத்திருக்கிறேன். எதற்காக அவர் காத்திருக்கிறார்னா, சொல்லுகிறார், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே ரட்சிப்பின் தேவன். அப்போ எதற்காக அவர் காத்திருக்கிறார்னா, எனக்கு நிறைய பேர் தெய்வத்துக்கிட்ட செல்வத்துக்கு, நல்ல வேலைக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, பிள்ளைகளுக்கு இது காத்திருப்பாங்க. கர்த்தர் இதெல்லாம் கொடுத்துட்ட பிறகு கொடுத்தாரு அவர் கூட சேர்ந்து நடக்க மாட்டாங்க. எதை கொடுத்தாரோ அதுங்க கூட வாழ்ந்துகிட்டு குறைப்படும் போது, நெருக்கம் வரும்போது, கைவிட்டு போற மாதிரி இருக்கும் பொழுது, இப்ப அதற்காக கர்த்தர்கிட்ட வருகிற ஒரு சுயநலம் மனிதனிடத்துல காணப்படும். அந்த சுயநலம் இந்த சங்கீதக்காரன் கிட்ட காணப்படாம, நாள் முழுவதும் நான் உங்களுக்காய் காத்திருக்கிறேன். எதுக்குன்னா, நீங்க என் தேவன், என்னை ரட்சித்த என் ரட்சிப்பின் தேவன். நீங்க என்ன சத்தியத்துல நடத்தி போதித்தரணும் அப்படின்றதுக்காக உன் சத்தியத்திற்கும் உன் போதனைக்கு ஆண்டவரே என் ரட்சிப்பின் தேவனை நான் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இந்த இருதயம் இந்த கடைசி காலங்களிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு, நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு உண்டாகுமேயானால் படைத்தவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷத்தை தெய்வத்துக்கு தருவோம். அவருக்காய் காத்திருக்கிற உங்களை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். தெய்வத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஏதோ அந்த இடத்துல சங்கீதக்காரர் எவ்விதமாக உம்முடைய சத்தியத்துல என்னை நடத்தி என்னை போதித்தருளும். என் ரட்சிப்பின் தேவனே, நாள் முழுவதும் உம்மை நோக்கி காத்திருக்கிறேன் என்று சத்தியத்தில் நடப்பதற்காகவே காத்திருந்தது போல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சத்தியத்தின் மேல் அப்படிப்பட்ட ஒரு தாகம் உண்டாகட்டும். அதற்கு தேவாவியானவர் துணை செய்வீராக. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்காய் காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. God bless you, church. Have a blessed day.